Hello friends, this is English newspaper words meaning in Tamil part 102. First slide பார்க்கலாம். The Chinese have not shown any signs of de-escalation as they continue to maintain their troop deployment of almost 40,000 troops. கிட்டத்தட்ட 40,000 துருப்புகளை அவர்கள் தொடர்ந்து நிலைநிறுத்தி வருவதால் சீனர்கள் தங்கள் மோதலின் தீவிரத்தை குறிக்கும் எந்த அறிகுறியையும் காட்டவில்லை. ஸோ கிட்டத்தட்ட 40,000, அது ஆல்மோஸ்ட் 40,000 அல்லது ஏறக்குறைய, கிட்டத்தட்ட அல்லது ஏறக்குறைய 40,000 துருப்புகள், ட்ரூப்ஸ்னா துருப்புகள், படை வீரர்கள் அவர்கள் தொடர்ந்து நிலைநிறுத்தி வருவதால் as they continue to maintain their troop deployment, அதாவது அவர்கள் தொடர்ந்து நிலைநிறுத்தி வருவதால் சீனர்கள் தங்கள் மோதலின் தீவிரத்தை the Chinese have not shown, மோதலின் தீவிரத்தை குறைக்கும், அதாவது de-escalation அப்படின்னா மோதலின் தீவிரத்தை குறைக்கும் எந்த அறிகுறியும் காட்டவில்லை. have not shown any signs. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். டிப்ளாய்மெண்ட் ஆஃப், அந்த போன ஸ்லைடோட இது கண்டினியூஷன். Deployment of troops supported by heavy weaponry like air defense system, long range artillery in front and depth areas. நியூஸ் ஏஜென்சி ANI வான் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் முன் மற்றும் ஆழமான பகுதிகளில் நீண்ட தூர பீரங்கிகள் போன்ற கனரக ஆயுதங்கள் உதவியுடன் துருப்புகளை நிலைநிறுத்துகிறது. செய்தி நிறுவனம் ANI. ஸோ வான் பாதுகாப்பு அமைப்புகள், அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் முன் மற்றும் ஆழமான பகுதிகள் இன் ஃப்ரண்ட் அண்ட் டெப்த், நீண்ட தூர பீரங்கிகள் லாங் ரேஞ்ச் ஆர்டிலரி போன்ற கனரக ஆயுதங்கள், அதாவது ஹெவி வெப்பனரி உதவியுடன், சப்போர்ட்டட், அது உதவியுடன் துருப்புகளை நிலைநிறுத்தி டிப்ளாய்மெண்ட் ஆஃப் ட்ரூப்ஸ். செய்தி நிறுவனம் ANI. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். டேமேஜ் டு டெம்பிள்ஸ் ஹைலி ரெப்ரிஹென்சிபிள், DMK லீடர் ஸ்டாலின். கோயில்கள் சேதப்படுத்தப்பட்டது மிகவும் கண்டனத்துக்குரியது, திமுக தலைவர் ஸ்டாலின். ஸோ இதில் ரெப்ரிஹென்சிபிள் அப்படின்னா கண்டனத்துக்குரியது. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். ஏர் ஸ்ட்ரைக்ஸ் இன் ஆப்கானிஸ்தான் ஹெராட் கில் 45 இன்க்ளூடிங் சிவிலியன்ஸ், தாலிபான் மெம்பர்ஸ். ஆப்கானிஸ்தானின் ஹெராட்டில் வான்வழி தாக்குதல்கள் பொதுமக்கள், தாலிபான் உறுப்பினர்கள் உட்பட 45 பேரை கொண்டன. ஸோ ஆப்கானிஸ்தான் ஹெராட் வான்வழி தாக்குதல்கள், அதாவது ஏர் ஸ்ட்ரைக்ஸ், பொதுமக்கள், தாலிபான் உறுப்பினர்கள், பொதுமக்கள்னா சிவிலன்ஸ் அண்ட் தாலிபான் மெம்பர்ஸ் உட்பட நான் இன்க்ளூடிங் 45 பேரை கொண்டன த கில். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். US Secretary of State Mike Pompeo said Thursday that the China's Houston consulate was hub of spying. ஸோ அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மைக் பாம்பியோ சீனாவின் ஹூஸ்டன் துணை தூதரகம் உளவு பார்க்கும் மையமாக இருப்பதாக வியாழக்கிழமை தெரிவித்தார்.
அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் யுஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மைக் பாம்பே செட் Thursday வியாழக்கிழமை தெரிவித்தார் that the China's Houston consulate, இந்த கன்சுலேட் அப்படின்னா துணை தூதர் அலுவலகம் அல்லது துணை தூதரகம், was a hub of spying அப்படின்னா உளவு பார்க்கிறோம், ஹப்னா மையம், உளவு பார்க்கும் மையமாக இருப்பதாக கூறியுள்ளார். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். இதோட கண்டினியூஷன் ஸ்லைட் தான். Pompeo said that the Chinese consulate in Houston, which Washington has ordered shut, was a center of espionage and operation to illegally obtain US companies' trade secrets. ஸோ வாஷிங்டன் மூட உத்தரவிட்ட ஹூஸ்டனில் உள்ள சீன துணை தூதரகம் உளவு மற்றும் அமெரிக்க நிறுவனங்களின் வர்த்தக இரகசியங்களை சட்டவிரோதமாக பெறுவதற்கான செயல்களின் மையமாக இருந்தது என்று பாம்பியோ தெரிவித்தார். வாஷிங்டன் மூட உத்தரவிட்ட, அதாவது வாஷிங்டன் ஹாஸ் ஆர்டர்ட் ஷட் அப்படின்னா மூட உத்தரவிட்ட ஹூஸ்டனில் உள்ள சீன துணை தூதரகம், ஸோ Chinese consulate in Houston மற்றும் and அமெரிக்க நிறுவனங்களின் வர்த்தக இரகசியங்களை சட்டவிரோதமாக பெறுவதற்கான செயல்கள் அப்படின்னா ஆப்ரேஷன் டு இல்லீகலி அப்டெயின் யுஎஸ் கம்பெனிஸ் ட்ரேட் சீக்ரெட்னா வர்த்தக ரகசியங்கள், அதாவது எப்சினேஜ் அப்படின்னா உளவு, அதாவது சென்டர் ஃபார் அப்படின்னா மையமாக இருந்தது, எஸ்பினேஜ் அப்படின்னா உளவு, ஆப்ரேஷன் டு இல்லீகலி அப்டெயின் யுஎஸ் கம்பெனிஸ்னா யுஎஸ் கம்பெனிஸ் ட்ரேட் சீக்ரெட்ஸ்னா வர்த்தக ரகசியங்கள், ட்ரேட் சீக்ரெட்ஸ், இல்லீகலினா சட்டவிரோதமாக, அப்படின்னா பெறுவதற்கான செயல்களின், அதாவது ஆப்ரேஷன்ஸ் செயல்கள் நடவடிக்கைகளின் மையமாக இருந்தது இந்த கன்சுலேட், அதாவது துணை தூதரகம் மையமாக இருந்தது என்று பாம்பியோ தெரிவித்தார். Thank you friends, thank you for watching this video. If you like, please share, comment, subscribe and click the bell icon. Thank you friends.